ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ரொம்பவே சூப்பரான ஒரு மான்ஸ்டர் சர்வைவல் மூவி தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரியான படத்தெல்லாம் உங்க வாழ்க்கையிலேயே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மிஸ் பண்ணா இழப்பு உங்களுக்கு தான். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான படம். ஸோ ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருந்த கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரு தனி தீவுல வந்து கரை ஒதுங்குறாங்க. ஆனா என்னதான் அது சின்ன தீவா இருந்தாலுமே ஹீரோயினுக்கு சாப்பிட்றதுக்கு என்னெல்லாமோ கிடைச்சாலுமே அங்க ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் ஒன்று இருக்குது. அது நம்ம ஹீரோயினை வேட்டையாட பாக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க, கடைசியில் என்னாச்சு அப்படின்ற கதையை பயங்கர த்ரில்லா நொடிக்கு நொடி அப்படியே அடுத்தது என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்னு நம்மள சீட் எட்ஜிலே உட்கார வச்ச படம் தான் 2019 ரிலீஸ் ஆன ஸ்வீட் ஹார்ட். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைகளை போயலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான கடலை தான் காமிக்கிறாங்க. அப்படியே கேமரா கடல்ல இருக்கிற ஒரு தனிமையான தீவை நோக்கி போகுது. அந்த தீவுல கடல்ல அடிச்சுட்டு வந்த ஒரு பொண்ணு வந்து அப்படியே கண்மொழிக்கிறா. ஸோ ஏதோ கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. இவன் வந்து இப்படி கண்மொழிக்க பக்கத்திலே இவளுடைய ஃப்ரெண்டு வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். ஸோ இவளுக்கு பெருசா எந்த ஒரு அடியும் படலன்றதுனால வேகமா எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு பையனை வந்து பாக்குறா. பார்த்தா அவனுடைய வயிற்றுலயா ஒரு பாறை மாதிரி ஒரு இது குத்தி இருக்குது. நிறைய பிளட் வந்து லாஸ் ஆயிடுச்சு போல. ஸோ அதனால வந்து அரை மயக்கத்துல இருக்கிறான். கிட்டத்தட்ட சாக போறான்னே சொல்லலாம். ஸோ இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த தீவுல யாராவது இருக்கீங்களா, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. ஆனா அந்த தீவுல யாருமே இல்ல. சோ இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, அந்த பாறையாவது நம்ம வெளியில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு அந்த கல்லை புடிங்க அப்படியே இழுக்கிறா. இழுத்ததுமே பயங்கரமா பிளட் வந்து இன்னுமே லாஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட மயக்கமாகிற ஸ்டேஜுக்கு போயிட்டான். உடனே என்ன பண்றானா, முடிஞ்ச அளவுக்கு அந்த காயத்தை கட்டிட்டு நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் உள்ள ஏதாவது கிடைக்குதா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு எடுத்துட்டு வரேன், தண்ணிக்குன்னு ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வேகமா அந்த தீவுக்குள்ள ஓடி அங்கே எங்கேயுமே தேடி பார்க்குறான். ஆனால் எதுவுமே கிடைக்கல. ஆனால் நல்ல வேலைக்கா ஒரே ஒரு இளநீ மட்டும் கிடைக்குது. இது போதும் அப்படின்னு சொல்லி வேகமாக அதை வாய் வச்சு கடிச்சு பிச்சு அதை ஓப்பன் பண்ணி இவனுடைய வாயில வந்து வேகமாக ஊத்த. ஆனால் பாவம் அவன் அதுக்குள்ளே இறந்து போயிட்டான். அவ்வளோதான். இவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ இவளுடைய கண்ணு முன்னாடியே இறந்து போனதுனால ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சரி நம்மளாவது தப்பிப்போம், இந்த தீவில் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மர பொந்தை காமிக்கிறாங்க. அதாவது காஞ்சி போன மரத்தோடைய கூடு மட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த தீவை அப்படியே சுற்றி வர ஆரம்பிக்கிறா. அப்படி சுற்றி வந்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த டெட் பாடி கிட்டே வந்துட்டா. ஸோ இது ரொம்ப ரொம்ப சின்ன தீவு போல. அப்புறமா சரி உள்ள போய் பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள மெதுவா அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுமே ஒரு மரத்துல ஒரு பேக் வந்து தொங்குறத பார்க்கறா. என்ன பேக் இது, இந்த தீவுக்கு ஆல்ரெடி மக்கள் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை திறந்து பார்க்கறா. அப்படி திறக்கும் போதே நிறைய தூசி வருது. ஸோ ரொம்ப நாளா யாருமே இந்த பேக் எடுக்கல போல. அப்படி எடுத்தா உள்ள இந்த ஃபர்ஸ்ட் துணி எல்லாம் இருக்குது. அது போக சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இருக்க. டக்குன்னு பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குமா, அவ்வளவுதான். அப்படியே மெல்ல திரும்பி பார்த்துட்டு சரி ஏதோ ஒண்ணு போல, கடல் சத்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுட்டு மறுபடியும் அந்த இடத்த பார்க்கறா. பார்த்தா அங்க இந்த மினி ஃப்ரீசர் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள இந்த கோகோ கோலா அப்படின்னு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு அதை நகர்த்தி பார்த்தா ஒரு பாய் மாதிரி விரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பெட்டி மாதிரி ஒன்று கிடைக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள இந்த சீட்டு கட்டு, அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு மேட்ச் பாக்ஸ் கிடைக்குது. அவ்வளவுதான். இவளுக்கு போதும், இது போதும் இல்லையா? ஏன்னா தீப்பத்த வைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம். ஸோ இப்போ இது கிடைச்சதுனால கொஞ்சம் சந்தோஷப்படுறா. அது போக அதுக்கு சைட்ல இன்னொரு பேக் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சின்ன குழந்தைங்க விளையாடுற பொம்மை, வீடியோ கேம்ஸ் அப்படின்ட்டு சில ஐட்டங்கள்லாம் இருக்குது. இந்த டைம்ல மறுபடியும் ஏதோ டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குமா. அவ்வளவுதான். இந்த வாட்டிவா அதை சாதாரணமா விட்டுற மாதிரி இல்லை, என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்கிற இடத்த நோக்கி மெல்ல வரா. வந்தா ஸ்டார்டிங்ல ஒரு மரப்பொந்து மாதிரி ஒன்று இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்குள்ள இருந்து தான் சத்தம் வருது. ஸோ இவ்வளவு என்னது இது அப்படின்னு சொல்லி பக்கத்துல போகவும் ஒரு பறவை வந்து அப்படியே வேகமா அதுக்குள்ள பறந்து போகுது. ஸோ பறவையோட சத்தம் தானா? சரி இதுக்கே பயந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய ஃப்ரெண்டு டெட் பாடி இருக்கும் இல்லையா, அந்த டெட் பாடிக்கு மேல தென்னை ஓலையெல்லாம் போட்டு வச்சுட்டு எப்படி இங்க இருந்து நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு அந்த தீவையே பாக்குறாங்க. ஸோ அப்படியே டைமும் போகுது. கிட்டத்தட்ட இருட்டிருச்சு. அதனால சரி ஓகே நம்ம தங்குறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கொஞ்சம் துணி எடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த துணியை விரிச்சிட்டு இவங்க மேலேயும் இந்த தென்னை ஓலையெல்லாம் போட்டுட்டு அப்படியே அன்னைக்கு நைட் அங்க பயத்தோடய தூங்குறாங்க. ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில ஆகுது. இன்னைக்காவது எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலோரமா அப்படியே நடந்து போறாங்க. அந்த சைடு பார்த்தா ஏகப்பட்ட மீன்கள்லாம் வந்து கரை ஒதுங்கி இருக்குது. ஸோ இங்க மீன் பிடிக்கிறதே கஷ்டம், பரவாயில்லையே நமக்காக கடவுள் மீனெல்லாம் கரை ஒதுங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு அதுல கொஞ்சம் மீனெல்லாம் அப்படியே எடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு வராங்க. அப்போ ஒரு சின்ன சுறா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வந்து கரை ஒதுங்கி இருக்குது. அதோடைய உடம்புல எல்லாம் பயங்கரமான கீறல்களா இருக்குது. ஸோ யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா? சரி ஏதோ ஒரு மிருகம் கிடைச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை பெருசா கண்டுக்கல.
அப்புறமா என்ன பண்றாங்கன்னா நேத்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு இவளுடைய பேக் ஓபன் பண்ணி அதுல இவளுடைய டைரி எடுத்து பார்த்தா தண்ணி பட்டதுனால எல்லாமே அப்படியே அழிஞ்சு போச்சு. இவ்வளவு நாள் எழுதுனது இப்படி போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கடைசி பேஜுக்கு வந்தா இவளுடைய போட்டோ ஒன்று இருக்குது. அதாவது இவளும் இவளுடைய பாய் ஃப்ரெண்டும் இருந்த மாதிரி. ஸோ பாய் ஃப்ரெண்டு எங்க இருக்கான், எப்படி இருப்பான், அவன் உயிரோட இருக்கானா என்னன்னே தெரியலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவளுடைய கப்பல்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அதே கப்பல்ல தான் இவளுடைய பாய் ஃப்ரெண்டும் இருந்திருப்பான் போல. அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த தீவுல அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சுத்திட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கலரை மாதிரி இருக்குது. அதுக்கு மேல இந்த கிராஸ் சிம்பிளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தது தான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. சரி நம்மளுடைய ஃப்ரெண்டு இப்படி செத்து போயிட்டான்ல, அவன் அங்க அனாமத்தா இருக்கிறான், அவனையும் நம்ம வந்து இந்த மாதிரி புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னா ஒரு குழிய தோண்டி அந்த இடத்துல அவனுடைய ஃப்ரெண்டையும் வச்சு மேல ஒரு தென்னை ஓலையும் போட்டுட்டு மண்ணால மூடி ப்ரே பண்ணிட்டு அவளும் ஒரு கிராஸ் சிம்பிள அந்த இடத்துல வைக்கிறா. சரி நேற்று நைட்டு தான் நம்ம வந்து தூங்குறதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு நம்ம சூப்பரா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் வச்சு ஒரு சின்ன டென்ட் மாதிரி ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணிட்டு அப்படியே ஃபயர்லாம் பார்த்து வச்சுட்டு அப்படியே குளிர் காஞ்சிட்டு அன்னைக்கு நைட்டு அப்படியே தூங்கிட்டுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஸோ நேற்று உங்களுக்கு நிறைய மீன் கிடைச்சிருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த பீச் ஓரமா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கொடூரமான சம்பவத்தை பார்க்குறாங்க. மிரண்டு போயிடுறாங்க. ஸோ என்னதுன்னா நேற்று உங்களுடைய ஃப்ரெண்டை வந்து புதைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த புதைச்சி வச்சிருந்த டெட் பாடியை யாரோ வெளியில எடுத்து கொடூரமா அப்படியே கொதறி போட்டிருக்காங்க. கை கால்லாம் அப்படியே சைடு செதறி கிடக்குது. அவ்வளவுதான். இதை பார்த்து ஹீரோனுக்கு எப்படி இருக்கும், மிரண்டு போயிடுறாங்க. ஸோ காட்டுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமா என்ன பண்றாங்கன்னா நேற்று காட்டுக்குள்ள தானே அவங்க தூங்குறதுக்குலாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இழுத்துட்டு வெளியில வராங்க. அது போக ஏதாவது வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பு எடுத்து அதை ஷார்ப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மரத்துண்டு மாதிரி இருக்கும், அதையும் வெளியில தள்ளிட்டு வந்து அது பக்கத்திலே உட்காந்து காட்டுக்குள்ள இருந்து யாராவது வராங்களா, ஏதாவது மிருகம் வருதா, அதை கொன்றணும் அப்படின்னு கையில அப்படியே அந்த கம்பை வச்சுட்டு பயத்தோடய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டும் ஆகுது, ஆனா எதுவுமே வர்ற மாதிரி இல்லை. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோயின் அப்படியே இன்னுமே அந்த பயத்துல தான் இருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா தூரத்துல ஏதோ மிதந்து வந்துட்டு இருக்குது. சரி ஓகே நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வேகமா நீந்தி வந்துட்டு அந்த பெட்டி எடுக்கிறாங்க. பார்த்தா ஒரு சூட்கேஸும் ஒரு பாத்திரம் மாதிரியும் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போகும்போது தெரியாம அப்படியே கடலுக்குள்ள மூழ்கிடுறாங்க. மூழ்கினதுமே அடியில பார்த்து மிரண்டு போறாங்க. என்னன்னா ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது, அந்த ஓட்டைக்குள்ள அந்த கடல் மண்ணெல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல போயிட்டு இருக்குது. ஸோ என்ன ஓட்டை இது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம சரி நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை மட்டும் எடுத்துட்டு வேகமா கரைக்கு வந்து உள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு ஷூவும் இருக்கும். சரி ஓகே ஆபத்துல ஏதாவது கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல ஃபயர் பற்ற வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. ஸோ இப்போ நைட்டும் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு வானத்துல ஒரு பிளேன் போற மாதிரியான சத்தம் கேட்குது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த தீவை கிராஸ் பண்ணி போகுது. உடனே என்ன பண்றாங்கன்னா இவங்க கிட்ட ஒரு ஃபிளேர் கன் இருக்கும், அந்த கன் எடுத்து எமர்ஜென்சிக்கு அப்படியே மேல அடிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த குட்டி பிளேன் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. இவங்களுடைய ஃபிளேரையும் பார்க்கல. ஸோ ஹீரோயினுக்கு இதுவும் வருத்தமாகிடுது. அது போக இவங்க ஃபிளேர் அடிச்சாங்க இல்லையா, அது வந்து அப்படியே மேல இருந்து மறுபடியும் அப்படியே கீழே விழ ஆரம்பிக்கிறது. அதுவும் கடலுக்குள்ள. அப்படி கடலுக்குள்ள விழும்போது தான் ஒரு இதை பார்த்து மிரண்டு போறாங்க. ஏன்னா கடலுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் வந்து இவங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ எப்படி இருக்கும் அந்த செகண்டே இவங்க மிரண்டு போயிடுறாங்க. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ள ஓடி ஒரு இதுல போய் மறைஞ்சு கண்ணு முடிக்கிறாங்க. பார்த்தா ஒரு மிருகம் மாதிரி ஒண்ணு இவங்க ஆல்ரெடி இந்த ஃபயர்லாம் பத்த வச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா கத்தி அந்த தீயெல்லாம் அப்படியே அணைச்சு போடுது கொடூரமா. இங்க இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே நடுக்கத்தோட இருக்கிறாங்க. கண்ணை கூட நகத்திலேயே அப்படியே பயத்திலே இருக்க. அந்த நைட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே முடிஞ்சு போகுது. இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. ஹீரோயின் பயத்திலே பாத்தீங்கன்னா நேற்று அந்த ஃபயர் கேம்ப் பக்கத்துல வராங்க. பார்த்தா அதெல்லாம் அந்த மிருகம் வந்து அடிச்சு நொறுக்கி போட்டிருக்குது. அது போக இவங்க வந்து ஆல்ரெடி இங்க இருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த தீவுல இருந்தவங்களுடைய போட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த போட்டோஸ்லாம் எடுத்து அப்படி பார்க்கும்போது அதுல ஏதோ ஒரு 2 கண்ணு இவங்களே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மிருகம் தான் இவங்களையும் கொண்டு இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த தீவு பக்கமே வந்துடக்கூடாது, கொஞ்ச நேரம் கூட இங்க நம்ம இருக்கக்கூடாது, எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சூட்கேஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த சூட்கேஸ் எடுத்து அதுக்குள்ள இந்த லைஃப் ஜாக்கெட்லாம் வச்சு எப்படியாவது தத்தியாவது போயிடலாம் அப்படின்னு தண்ணிக்குள்ள இறங்கி எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல, மறுபடியும் கரைக்கே வந்து தள்ளிடுது. இப்படி ட்ரை பண்ணியே பார்த்தீங்கன்னா ஈவினிங்கும் ஆகிடுது. ஸோ இதுக்கு மேலே தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச ஹீரோயின் இன்னைக்கும் இங்கே தான் இருந்தாகணும், ஸோ எங்கே இருக்கலாம் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு மரபு வந்து பார்த்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போய் அலைக்க உட்காந்து அப்படியே சத்தம் போடாமல் இருந்துக்கிறாங்க. இப்போ நைட்டும் ஆகுது, அந்த கொடூரமான மிருகமும் வருது. ஸோ வந்து என்ன பண்ணுது, சுற்றி முற்றி பார்த்துட்டு கத்துது. இந்த மரத்துக்கு மேலே ஏறி நின்று அப்படியே குதிக்குது ஒரு மாதிரி, இந்த மரத்தை போட்டு பரட்டுது. ஆனால் நல்ல வேலையா நம்ம ஹீரோயின் இந்த வாட்டி எதுவுமே பண்ணலை.
ஹீரோயினும் சத்தம் போடலையே, அப்படியே அமைதியாவே இருந்துக்கிறாங்க. அப்படியே அந்த நைட்டு முடியுது. இப்போ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே அந்த மரத்தை பார்த்தா அந்த மிருகம் வந்து நொறுக்கி போட்டிருக்குது. ஸோ இதுக்கு மேலே இதில் இருக்க முடியாது போல. சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஐடியா பண்ணி இந்த சின்ன சின்ன மீன்லாம் கரை ஒதுங்கி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மீனெல்லாம் அப்படியே எடுத்து கல்லால் நசுக்கி அதை கொண்டு வந்து கடலில் போட்டுட்டு ரெடியாக இருக்கிறாங்க பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக. அதே மாதிரி ஒரு பெரிய மீன் வரும், சுறா மீன். அந்த மீனை கம்பால குத்தி எப்படியோ பிடிச்சிட்றாங்க. ஸோ எதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து இதை பிடிச்சிருப்பாங்கன்னா இவங்க சாப்பிட்றதுக்காக கிடையாது. டெய்லி நைட்டு ஒரு மிருகம் வருது இல்லையா, ஸோ அந்த மிருகத்துக்கிட்ட நம்ம ஏதாவது கொடுத்தா அது நம்மளை ஏதாவது பண்ணாமல் போயிருமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மீனை பிடிச்சி வைக்கிறாங்க. பிடிச்சி ஒரு இதில் தொங்க போட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் சின்னதாக குழி தோண்டி அதுக்குள்ளே உட்காந்து அவங்க மேலே அந்த தென்னை ஓலையெல்லாம் போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. டைமும் போகுது அந்த மிருகம் வரவே இல்லை. அது போக இன்னைக்கு ஃபுல்லுமே உட்காந்து இந்த மாதிரி மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் பண்ணதுனால டயர்டாக இருந்திருப்பாங்க. அதனால ஒரு செகண்டு கண்ணை மூடிட்டு திறந்து பார்த்தா மீனை காணோம். பார்த்தா அந்த மிருகம் எடுத்திருக்கும் போல. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து அந்த மீன் வச்ச இடத்தெல்லாம் பார்க்குறாங்க. மீன் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் பயமாகிடுது. நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம், இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்திலேயே கடலை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க மிதந்து வர்ற மாதிரி இருக்குது. என்ன இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக போய் அப்படியே அந்த டெட் பாடியை இழுத்துட்டு வரா. ஸோ அந்த டெட் பாடியில் பாதி தான் இருக்குது உடம்பு. அதுவும் நம்ம ஹீரோயின் கப்பலில் வந்த ஒருத்தங்க தான் போல. ஸோ ஹீரோயின் கப்பல் தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்குமே. ஸோ இங்கே இருக்கு பாதி உடம்பு தான் இருக்குது. அது போக அவருடைய மூஞ்செல்லாம் ஏதோ பரண்டி வச்சிருக்குது. ஸோ இது அந்த மிருகமாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அது போக இப்போ இந்த உடம்பை வந்து எங்கே இழுத்துட்டு வராங்கன்னா நேற்று அந்த மீனை வச்சு சமாளிச்சுட்டாங்க. இப்போ அதுக்கு கொடுக்க ஏதாவது வேணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த டெட் பாடியை வந்து இழுத்துட்டு வராங்க. ஸோ அதை தொங்க போடுறாங்க. அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வாட்டி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் மூடலை, அந்த மிருகத்தை பார்த்துடணும் அப்படின்னு ரெடியாகவே இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மிருகமும் வருது. பார்க்கவே கொடூரமாக இருக்குது. அது அப்படியே அந்த டெட் பாடியை மிச்சம் இருக்கிற அந்த டெட் பாடியும் தூக்கிட்டு போயிருது. ஆனால் இதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளைட் மாதிரி போகுது. ஸோ இது மூலமாக ஹீரோனுக்கு என்ன தெரிய வருதுன்னா டெய்லி நைட்டு வந்து அந்த ஃப்ளைட் இங்கே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மிருகம் மட்டும் இல்லைனா நான் எப்போ தப்பிச்சிருப்பேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே கீழே இருந்தால் தானே அந்த மிருகத்துக்கு நான் பயப்படணும், இப்போ நான் மேலே போக போகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வச்சிருக்கிற துணியெல்லாம் வச்சு இந்த மரத்துக்கு மேலே ஒரு கயிறு மாதிரி கட்டி அங்கே படுக்கிறதுக்கு ஒரு ஊஞ்சல் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஸோ அது ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே ஈவினிங் ஆகிருது. அது போக ஹீரோயின் எதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா இந்த இடத்துல இந்த இளநீ அதுக்கப்புறம் அந்த மீன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் சுட்டு சாப்பிட்டு அவங்களுடைய உடம்பையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆனதுனால அப்படியே மேலே வந்து அப்படியே படுத்துட்றாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம், எப்படி அதை தப்பிக்க போகிறோம் இன்னைக்கு அப்படின்னு பயத்திலே தான் படுத்திருக்காங்க. அது வந்துடக்கூடாது அப்படின்னு பயத்திலேயே சத்தம் போடாமல் அமைதியாக இருக்க டக்குன்னு ஒரு கட்டத்தில் இதையே பார்த்து பயங்கரமாக பயப்படுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த மிருகத்தை இப்போ தான் ஃபுல்லுமே காமிக்கிறாங்க. அதாவது மின்னல் வெளிச்சத்தில் காமிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு கொடூரமாக இருக்குது. இருந்தாலும் சத்தம் போடக்கூடாது, சத்தம் போட்டால் அது பார்த்துரும் அப்படின்னு அமைதியாகவே இருக்க. என்னதான் இருந்தாலும் அது நம்ம ஹீரோயினை பார்த்துருது. ஸோ கீழே இருந்து துள்ளி பயங்கரமாக கத்தி ஹீரோயின் ரெடி பண்ண அந்த துணியெல்லாம் கிழிச்சு விட ஹீரோயின் பொத்துனை கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளோதான் எப்படி இருக்கும், தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி பயத்தில் தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிருகமும் பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக துரத்துது. ஆனால் அதுக்கு வந்து நிலத்தில் இருந்தால் கொஞ்சம் நெகட்டிவ் போல, ஏன்னா அதால் வேகமாக செயல்பட முடியல. அதனால தண்ணிக்குள்ள குதிச்சு அங்கே போய் அதோடைய ஃபுல் எனர்ஜியை ரீகெயின் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ணுது. அப்படி ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணி ஹீரோயினையும் கீழே தள்ளிவிட ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் எந்திரிச்சு அந்த மான்ஸ்டர் ஹீரோயின் பக்கத்தில் வரவும் இவ கையில் ஒரு கம்பு வச்சுட்டே சுற்றுவா இல்லையா, ஷார்ப் பண்ணி வச்சிருக்கிற கம்பு, அதை வச்சு ஒரே சொருகு. அதுக்கும் பயங்கரமாக ரத்தம் வந்து வெளியில் வருது. இருந்தாலும் ஹீரோயின் அப்படியே அடிச்சு பறக்க விட பறந்து போய் கீழே விழுறாங்க. மறுபடியும் வேகமாக ஹீரோயின் வந்து கடிக்க வர, ஆனால் இந்த டைமில் ஹீரோயினுக்கு கடவுளே ஹெல்ப் பண்ணுற விதமாக ஒரு இடி வந்து அது பக்கத்துலேயே வந்து விழுது. அதனால அந்த சத்தத்தினாலேயும் அந்த வெளிச்சத்தினாலேயும் பயந்து போய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள ஓடி போயிடுது. நம்ம ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சிட்றாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ தெரிஞ்சு போயிடுது அந்த மிருகம் வந்து வெளிச்சத்துக்கு பயப்படுது. ஸோ நைட்டு மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த நாள் காலையில் ஆனதுமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய காயத்தெல்லாம் எப்படியோ ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கடல்லே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு லைஃப் போட்டோ மிதந்து வந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. என்னது இது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல பக்கத்தில் போகிறாங்க. பார்த்தா இவங்களுடைய கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அதில் உள்ள லைஃப் போட்டு தான் இருக்குது. உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே இருக்கிறது ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க. அதுவும் இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோடைய பாய் ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த பொண்ணு ஹீரோயினோடைய ஃப்ரெண்டு தான் போல. ஸோ ரெண்டு பேரும் கரைக்கு வந்துட்டாங்க. வந்ததுமே நம்ம ஹீரோயின் வந்து பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. ஸோ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லி ரொம்ப எமோஷனல் ஆகுறான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் கிட்ட தான் அந்த கோக்கெலாம் இருக்கும் இல்லையா,
இல்லையா, ஸோ அது இளநீர், அதுக்கப்புறம் வேட்டையாடின மீனெல்லாம் அப்படியே பொரிச்சு கொடுக்குறாங்க. பொரிச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்தவங்க இதெல்லாம் போட்டுட்டு போயிருந்தாங்க தீக்குச்சி எல்லாம், ஸோ அதை வச்சு தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா நம்ம இங்கிருந்து கிளம்பணும், சீக்கிரமா பேக் பண்ணுங்க, ஏன்னா இந்த இடத்துல கொடூரமான ஒரு மான்ஸ்டர் இருக்குது அப்படின்னதும் யார் இதை நம்புவா? பாய் ஃப்ரெண்டும் சரி அந்த பொண்ணும் சரி நம்பவே இல்லை. என்ன நீ வளரிட்டு இருக்க, லூஸ் தனமா வளராத, இங்கே தான் இருக்க போறோம், ஏன்னா நாங்க இப்போ இந்த தீவுக்கு வந்த மாதிரி என்னுடைய பாய் ஃப்ரெண்டும் இங்கே வரலாம்ல, ஸோ அவனையும் காணோம் அப்படின்னும் போது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அவன் தான் இறந்து போயிட்டான், என் கூட அவனும் இந்த தீவுல தான் வந்து கரை ஒதுக்குனா, ஆனால் இறந்துட்டான் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் அந்த பொண்ணு ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க. சோகமாக தனியாக போய் உட்காந்துட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் சொல்றத நம்பு, நீ ஏன் இப்படி இருக்கிற, நான் உண்மையை தான் சொல்றேன்ற மாதிரி சொல்ல. ஆனால் அவன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப நாளாக இந்த தீவில் தனியாக இருந்திருக்கல, ஸோ உனக்கு கொஞ்சம் இலியூஷன் மாதிரி இருந்திருக்கும், ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போக போக சரியாகிரும் சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து அந்த குச்சியெல்லாம் காட்டுறாங்க. இங்கே பாரு, இது வந்து ரத்தமாக இருக்குல்ல, இதை வச்சு தான் நான் ஃபைட் பண்ணேன், கருப்பாக இருக்கிறது அதோடைய ரத்தம் தான் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. ஆனால் எதையுமே அவன் நம்புறதுக்கு தயாராக இல்லை. இருந்தாலும் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் கிட்ட ஒரு கீச்சன் இருக்கிறத பார்க்குறாங்க. அது வந்து இந்த ஒரு சின்ன கத்தி மாதிரி, ஸோ அதை வாங்கிக்கிட்டு இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நகர்ந்து வராங்க. நகர்ந்து வந்து பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணை ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. ஸோ என்ன பேசிப்பாங்க, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிக்கிச்சுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா, அப்படியே கஷ்டப்பட்டு மீனெல்லாம் வேட்டையாடுறா. மீனெல்லாம் வேட்டையாடி அப்படியே இவங்க ட்ராவல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வைக்கிறா சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறமும் வந்து இவங்க கிட்ட சொல்ல, வாங்க கிளம்பலாம், லேட் ஆயிடுச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன பைத்தியமா, சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டியா, ஒழுங்கு மரியாதை அமைதியாக இரு, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டிடுறாங்க. பாய் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க, ரொம்பவே ஹார்ஸா. ஸோ ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கொஞ்சம் அசந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு, நீங்கள் சாவுங்கடா நான் போகிறேன்டா அங்கேருந்து அப்படின்னு சொல்லி அந்த போட்டை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கரெக்டாக பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டான், சும்மா விடுவானா. ரெண்டு பேரும் சேர்ந்து வேகமாக வந்து இந்த போட்டையும் பிடிச்சி ஹீரோயினை அடித்து வெளியே இழுத்துட்டாங்க. ஹீரோயின் எவ்வளோ சொல்கிறா, புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்குது, நம்ம தப்பிக்கணும், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எவ்வளோ சொல்கிறா. ஆனால் அவங்க கேட்காம அதுலேயும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அந்த துடுப்பை வச்சு நம்ம ஹீரோயின் மண்டையிலே அடிக்க அவளை தான் ஹீரோயின் வந்து மட்டையாயிட்டுறாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிக்கிறாங்க, பார்த்தா நைட் ஆகிடுது. ஸோ நைட் தானே மான்ஸ்டர் வரப்போகுது. அது போக ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஹீரோயின் இங்கேருந்து கத்துறாடி, அவுத்து விடுங்கடா, அதுன்னு கொஞ்ச நேரத்தில் வந்துடும், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, என்ன நீ இப்படி கத்திட்டே இருக்கிற, அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல. அந்த பொண்ணு இருக்கல்ல, அவன் வந்து இதான் சொன்னேன், இவளை இந்த ட்ரிப்புக்கே கூட்டிகிட்டு வராதான்னு சொல்லிட்டு, நீ தான் கேட்டியா, இந்த மாதிரி பைத்தியமாக பண்ணிட்டு இருக்கிற பாரு, நம்ம கேங் கூடலாம் இவன் செட்டே ஆக மாட்டேன்னு அவன்கிட்ட முன்னாடியே சொன்னல அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல. அவனும் ஹீரோயினை பார்த்து, ஆமா என்ன பண்ணுறது, நானும் இவளை கழட்டி வேணும்னு தான் நினச்சேன், ஆனால் என் கூடவே வந்துட்டா, சரி அதெல்லாம் விடுவோம், நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியாமா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்ல. ஹீரோயினுக்கு பயங்கரக்கும் வந்துடுது, இவன் இவ்வளோ கேவலமானவனாக இருந்திருக்கிறானே, நம்மளை புரிஞ்சிக்க மாட்டான், நம்மளையும் கேவலமாக நினச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நான் சொல்கிறத கேளுங்கடா, என்னையாவது அவுத்து விடுங்க, நானாவது சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே கடற்கரைக்கு வந்து அப்படியே சும்மா வாக்கிங் மாதிரி போகிறா. அந்த இடத்துல ஒரு மீன் வந்து செத்து கிடக்கிறத பார்க்குறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கதறிட்டு இருக்காங்க, என்ன விட்டுன்ற மாதிரி. அதே டைமில் இந்த பொண்ணு அந்த மீனை எடுத்து பார்த்தா அது ஏதோ ஒன்று கொடூரமாக கொண்டு போட்டிருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ என்னது இது இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் இன்னுமே கெஞ்சிட்டே தான் இருக்கிறா. அந்த டைமில் அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்குது. அது வந்துடுச்சு அவ்வளோதான் சாக போகிறோம் அப்படின்னு ஹீரோயின் பயப்பட, இந்த பாய் ஃப்ரெண்டும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அந்த கையில் அந்த நெருப்போட வந்து பார்த்தா அந்த பொண்ணை தலைகீழ தொங்க விட்டு அந்த மான்ஸ்டர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குமா. எப்படி இருக்கும், மிரண்டு போய்ட்றான். அந்த தீப்பந்தத்தை வச்சு அதை அடிக்கிறான். இருந்தாலும் அதுக்கு இந்த வெளிச்சத்தை பார்த்தா பயம் இல்லையா, ஸோ அதனால என்ன பண்ணிருதுன்னா அப்படியே அவளை விட்டுருது. இருந்தாலும் இவன் காப்பாற்றலாம் அப்படின்னு போகும்போது டக்குன்னு அது தண்ணிக்குள்ளேயே இழுத்துட்டு போயிடுது. அவ்வளோதான், இது அப்படியே இவன் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கா. எங்க நம்ம ஹீரோயின் வந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுவாங்க. கயிறை வந்து அப்படியே மரத்தில் தேய்ச்சி அத்திருப்பாங்க. வேகமாக வந்து இங்கே ஸ்டன் ஆகிருக்கிற இவனை பிடிச்சி மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒரு மரத்துலேருந்து இறங்கி வந்து அப்படியே வெளியில் வரும்போது இன்னொரு மரத்து மேலே அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். கை கால்லாம் நடுங்கிட்டு இருக்குது. அதை பார்த்த மயக்கம் பயம் எதுவுமே இன்னும் போகலை போல. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து சரி விடு, அதான் நான் சொன்னேன்ல, நான் சொல்கிறத ஏன் நம்பலை நீ, ஸோ நம்ம சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா போகிறதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறா. இன்னுமே இந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா பித்தம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கிறான். இருந்தாலும் இப்போ பார்த்து ஹீரோயின் பேச்சை கேட்குறானே, அதாவது ஹீரோயினை நம்புறானே. அது போக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த மீனெல்லாம் அப்படியே அவிச்சு ட்ராவலுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தீப்பெட்டியை பார்த்தா அதுவும் கரெக்டாக காலி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் இதெல்லாம் தேவைப்படாது
அப்படின்னு அதே நெருப்பில் போட்டுட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் பண்ணிட்டு அந்த லைஃப் போட்டில் ஏறி அங்கேருந்து அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாய் ஃப்ரெண்டு இன்னுமே பைத்தியம் மாதிரி அப்படியே பார்த்த பயத்திலேயே அப்படியே துடுப்பை போட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது தண்ணிக்கடியில் ஏதோ போகிற மாதிரி பார்த்துட்றான். அவ்வளோதான், அது வந்துடுச்சு, அவ்வளோதான், நம்ம சாக போகிறோம் அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்க ஹீரோயின் தான் சமாதானப்படுத்துறா, கொஞ்சம் பயப்படாத, அது வெளிச்சத்தில் வராது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டர் வந்து இந்த போட்டை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கு தெரிஞ்சு போச்சு போல இவங்க தப்பிக்கிறாங்கன்றது. அதனால இந்த போட்டை வந்து அட்டாக் பண்ணி ஒரு கட்டத்தில் உடச்சிருமா, போட்டை உடச்சி உள்ளே வந்துடுமா, தலை மட்டும் உள்ளே இருக்கும். பார்க்கறதுக்கு ஏதோ கொடூரமாக இருக்குது மூஞ்சே. இவங்களும் அதை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. உடனே அது தண்ணிக்குள்ளே போயிருது. நல்ல வேலை தப்பிச்சிருச்சு, எப்படியாவது இந்த இடத்த கிராஸ் பண்ண போதும், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அது டக்குன்னு நம்ம ஹீரோயினை தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இருந்தாலும் அவகிட்ட ஒரு கத்தி இருக்கும் இல்லையா, அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வாங்கின கத்தி, அது ஞாபகம் வந்ததுமே அப்படியே எடுத்து சர மாதிரி குத்த ஆரம்பிக்கிறாங்க. மாத்தி குத்த உடனே அதுக்கும் கொஞ்சம் வலிக்கும் இல்லையா, அதுக்கு தான் ரத்தம்லாம் வருது இல்ல, அதனால அதை அப்படியே விட்டுட்டு மேலே பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து தத்தளிச்சிட்டு இருப்பான். அப்புறம் என்ன, அவனை பிடிச்சிட்டு வேகமாக தண்ணிக்குள்ளே போயிருது. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவன் மட்டும் தப்பிச்சு வெளியில் வந்துடுறா. வெளியில் வந்து பார்த்தா அந்த போட்டும் உடஞ்சு கிடக்குது. ஸோ இதை ரெடி பண்ணி இங்கிருந்து தப்பிச்சு போனால் இன்னுமே டைம் ஆகும்ல, அதனால என்ன பண்ணுறான்னா பயங்கர கோவத்தில் இருக்கிறா. ஸோ இனிமேல் உனக்கு நான் முடிவு கட்டாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கடைசியாக தீ வச்சிருப்பாளே, அதுவும் அணைய போயிருந்திருக்கும். இருந்தாலும் ஊதி எப்படியும் அந்த தீயை வந்து அணைய விடாமல் பண்ணி ரெடி பண்ணி அது போக அங்கே இருக்கிற டைரியை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி இங்கே இதெல்லாம் இருக்குது, இப்படிலாம் பண்ணேன். அது போக நான் இப்போ அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட போகிறேன். ஒருவேளை இந்த லெட்டர் உங்களுக்கு கிடைக்கும் போது நான் உயிரோடு இல்லாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் அந்த மான்ஸ்டர் கிட்ட சண்டை போட்டு தோத்து போயிட்டேன். இருந்தாலும் சண்டை போட்டிருந்தேன்னு ஒரு நிம்மதியிலாவது இருப்பேன் அப்படின்ற மாதிரி எழுதிக்கிட்டே அப்படியே பேக்ரவுண்டில் காமிக்கிறாங்க என்னெல்லாம் ஹீரோயின் பண்ணுறாங்கன்றத. ஏன்னா ஒவ்வொரு குச்சை எடுத்து அதை ரொம்பவே ஷார்ப் பண்ணி ஆயுதமாக ரெடி பண்ணுறாங்க. அந்த குச்சை விட இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த ஒரு கல்லறை பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த கல்லறையை தோண்டி அந்த டெட் பாடி எடுக்கிறாங்க. அதோடைய மண்டோட்லலாம் கீரல் இருக்குது. ஸோ அந்த மான்ஸ்டர் தான் இப்படி அட்டாக் பண்ணியிருக்கும் போல. இருந்தாலும் அதோடைய எலும்பெல்லாம் எடுத்து உடச்சி அதெல்லாம் ஷார்ப் பண்ணி ரொம்பவே பயங்கரமான ஆயுதம்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ரொம்பவே கோவத்தில் ரெடி பண்ணிட்டு இருக்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே நைட்டும் ஆகுது. இப்போ அப்படியே இந்த சைட் மான்ஸ்டரை காமிக்கிறாங்க. தண்ணிக்கு வெளியில் வந்து பார்க்குது. பார்த்தா தீ எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, ஸோ தீனா அதுக்கு பிடிக்காதுல்ல, அதனால அதை அணைக்கலாம் அப்படின்னு உள்ளே வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லுமே தீ வர்ற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ நடுமத்திலையா அந்த மான்ஸ்டர் வந்து மாட்டிக்குது. ஸோ நடுமத்தில் தான் நம்ம ஹீரோயினும் இருக்கிறாங்க. ஸோ ஹீரோயினை இந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வர ஹீரோயின் கையில் தான் குச்சி வச்சிருப்பான் இல்லையா, அது போக நிலத்தில் இது வீக் தானே கொஞ்சம், ஸோ அதை வச்சு குத்துறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுது. நம்ம ஹீரோயினும் சரமாரியாக குத்துறாங்க. ரத்தம் வந்து பயங்கரமாக தெரிக்குது. அது போக நிறைய ஆயுதம்லாம் ரெடி பண்ணாங்கல்ல, அது எங்கெங்க சொறி வச்சிருக்காங்கன்னா நம்ம ஹீரோயின் எங்கெல்லாம் கீழே விழுறாங்களோ அங்கெல்லாம் ஆயுதம் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆயுதத்தையும் எடுத்து பயங்கரமாக அந்த மான்ஸ்டரை குத்தி கிழிக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோயினை அப்படியே தள்ளி போட்டுருது. இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தும் ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் வந்து குத்தி அந்த மான்ஸ்டர் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டரால் ஒன்றுமே பண்ண முடியல. இருந்தாலும் கடைசியாக ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அடித்து அந்த ரவுண்டை விட்டு வெளியில் தள்ளி அதுவும் பார்த்தீங்கன்னா தீல இருந்து தப்பிச்சு அப்படியே மெல்ல பக்கத்தில் வருது. நம்ம ஹீரோயினும் அந்த ஷார்ப்பான கம்பை எடுத்து ரெடியாக இருக்காங்க. ஆனால் நல்ல வேலையா அதுக்கு வந்து நிறைய ரத்தம் வந்து லாஸ் ஆனதுனால அப்படியே மயக்கமாகி போத்துன்னு கீழே விழுந்துருது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, ஆல்ரெடி பயங்கர கோவத்தில் இருக்காங்க இல்லையா, அதனால கோவத்தில் அந்த மான்ஸ்டர் பக்கத்தில் வந்து கரன்னு அதோடைய கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அதை அப்படியே ஜூம் அவுட்டில் தான் காமிக்கிறாங்க. இப்போ இந்த தீனால இந்த தீவே கிட்டத்தட்ட பத்தி எரிய ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன, இந்த மான்ஸ்டரையும் கொலை பண்ணியாச்சு. அது போக இவங்களுக்காக ஒரு போட்டும் இருக்குது. அதையும் தாண்டி தப்பிக்கிறதுக்கு வானத்து மேலே அடிக்கடி இந்த பிளேன் வந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா, குட்டி பிளேன். ஸோ அவங்களும் வந்து இவங்களை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ செமையாக இருந்துச்சுல, நொடிக்கு நொடி த்ரில்லாக இருந்துச்சா. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நல்லதொரு எண்டிங்கில் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அது போக இதே மாதிரி ஒரு தனித்தீவில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா மொதல் ஸ்டெப்பாக என்ன பண்ணுவீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.